அனைவருக்கும் வணக்கம். மைஃபேம் என்ற யூடியூப் சேனலில் வாரம் இனிய வாரம் என்ற ஒரு நிகழ்ச்சியில் வாரம் ராசி பலன் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த வாரம் 9/2/2025 முதல் வரக்கூடிய ஒரு வாரத்திற்குண்டான பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக வருகின்ற 11/2/2025 அன்று தைப்பூசம் நிகழ்ச்சி வருகிறது. அரசாங்கம் விடுமுறை கொடுத்திருக்கிறது. நாடெங்கிலும் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் மட்டுமல்ல, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் ஆலயங்களிலெல்லாம் இந்த தைப்பூச நிகழ்ச்சி மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அதுபோல் நமது நாட்டிலும் விமரிசையாக பல இடங்களில் நடக்கின்றது. நீங்கள் உங்களது வேண்டுதல்களை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற நேரத்தில் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் அனைவருக்கும் தைப்பூச நல்வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அதே நேரத்தில் 13/2/2025 அன்று நமது தமிழ் வருடத்திலே 11வது மாதம் என்று சொல்லக்கூடிய மாசி மாதம் பிறக்கிறது. இந்த மாசி மாதத்திலே 2 முக்கிய நிகழ்வுகள் காத்திருக்கிறது. ஒன்று மகா சிவராத்திரி, இன்னொன்று மாசி மகம். இந்த 2 நாளும் மிகவும் முக்கியமான நாளாகும். இதை பற்றி வருகின்ற காலங்களில் எவ்வப்பொழுதெல்லாம் இந்த காலகட்டங்களில் ராசி பலன்கள் நாம் பேச இருக்கிறோமோ அந்தந்த நிகழ்வுகளை பற்றி உங்களிடம் விளக்கமாக பேச இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு வாருங்கள் இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். ராஜி சில்க் பேலஸ் இவ்வாண்டு தீபாவளிக்கு பெண்களின் முதன்மையான தேர்வு ராஜி சில்க் பேலஸ். அழகழகான சேலைகள், லெங்கா, பட்டுச் சேலைகள், காட்டன் சேலைகள், பஞ்சாபி ஆடைகள் என அனைத்தும் சிறப்பு விலையில் நீங்கள் வாங்கலாம். மேஷராசி நேயர்களே, உங்களது ராசிக்கு அதிபதி இந்த வாரமும் தைரியஸ்தானத்திலே தான் இருக்கிறார். ஆனால் 2-3 நாட்களுக்கு சந்திர பகவானுடன் இணைந்து காணப்படுகிறார். சந்திரன் பொதுவாக சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்தஸ்தை உங்களுடைய ராசிக்கு பெற்றவர் ஆவார். அவர் தைரியஸ்தானத்திலே வந்து குடியிருப்பது என்பதானது குடும்பத்திலே அமைதி நிலவும், கடந்த காலங்களில் இருந்த அலைச்சல் குறையும். அதே நேரம் புதிய வீடுகள் ஏதாவது வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சிலர் தாங்கள் இருக்கின்ற வீடுகளை மாற்றிவிட்டு புதிய வீடுகளுக்கு குடியேறி செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சில நேரங்கள் வாடகைக்கு இருந்தவர்கள் கூட தங்கள் சொந்த வீடுகளுக்கு இடம் மாறக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். அதே நேரத்தில் விரயஸ்தானத்தில் இருக்கின்ற கிரகங்களும் தேவையில்லாத செலவுகளை கொடுக்கும் என்பதை தெரிந்து கொண்டு நிதானமாக செயல்படுங்கள். ரிஷபராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி உச்சம் பெற்று ராகு பகவானுடன் இணைந்து காணப்படுகிறார். ஒரு அற்புதமான அமைப்பு என்று சென்ற வாரத்திலே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே அமைப்பு இந்த வாரமும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தைரிய ஸ்தானாதிபதி வாக்கு ஸ்தானத்தில் 2-3 நாட்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பை அதுவும் விரையாதிபதியுடன் சேர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறார். எனவே யாருக்காவது நான் இந்த காரியத்தை உங்களுக்கு முடித்து கொடுத்து விடுகிறேன் என்று வாக்குறுதிகள் கொடுத்துவிட்டு அதை முடித்து கொடுக்க முடியாமல் தடுமாறக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எனவே எதை நம்பியும் யாரை நம்பியும் யாருக்கும் வாக்கு கொடுக்காமல் இருப்பதை இந்த வாரம் முழுவதும் நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். குறிப்பாக உடன் பிறந்தவர்களாக இருந்தால் மிகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். இதிலே சொத்து சம்பந்தமாக ஏதாவது சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விடக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. எச்சரிக்கையாக இருந்து செயல்படுங்கள் என்பதை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். மிதுன ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி புத பகவான் அற்புதமாக அமைந்திருக்கிறார். சென்ற வாரத்தை போல் இந்த வாரமும் அமைந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். குறிப்பாக சூரிய பகவானுடன் இணைந்திருக்கிறார். அதே நேரத்தில் சனி பகவானுடனும் இணைந்திருக்கிறார் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் பாக்கியஸ்தானத்திலே இருக்கிறார். குழந்தைகள் இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டு இருந்தவர்கள், குழந்தைகள் வரம் வேண்டி நீண்ட நாட்களாக தவம் இருந்தவர்கள், ஏதாவது பரிகாரங்களை கடந்த காலத்தில் செய்து கொண்டு இருந்தவர்கள், மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொண்டு இருந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த வார இறுதியிலே ஒரு நல்ல செய்தி வருவதற்கு வாய்ப்புகள் காத்திருக்கிறது. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்கள் வீட்டிலே இந்த செய்தி வருகின்ற பொழுதே ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது அல்லவா? அந்த நிலை இந்த வாரத்திலே மத்தியிலே உருவாகும் என்பதை தெரிந்து கொண்டு
நீங்களும் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள், குல தெய்வங்கள் இவைகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். கடகராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானுடன் இணைந்து விரயஸ்தானத்திலே இருக்கிறார். செவ்வாய் உங்களது ஜாதகத்துக்கு யோகத்தை செய்யக்கூடிய, உங்களது ராசிக்கு கூட யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகமாகும். காரணம், அவர் 10ஆம் இடத்திற்கும் அதே நேரத்திலே ராசியிலிருந்து 5ஆம் இடத்திற்கும் அதிபதியாகிறார். 5ஆம் இடம் என்பது குழந்தைகளை பற்றி பேசக்கூடிய இடம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது நல்ல வாய்ப்புகள் கல்வித்துறையிலே உருவாக வேண்டும் என்று நினைத்தாலும், அவர்களின் திருமண பேச்சுவார்த்தைகளில் சில தடைகள் இருந்தாலும் இவைகளெல்லாம் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் இருப்பது என்பது அவ்வளவு சிறப்பு என்று சொல்வதற்கு இல்லை. இந்த விஷயங்கள் சில நேரங்களில் தொழில் சம்பந்தமாக ஏதாவது சிறிய சிறிய வில்லங்கங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை தெரிந்து கொண்டு தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் கவனமாக இருக்கக்கூடிய வாரமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சிம்ம ராசி நேயர்களே, இதுவரை உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருந்த இந்த சூரிய பகவான் இப்பொழுது 7ஆம் இடத்திற்கு செல்கிறார். 7ஆம் இடத்தில் ஏற்கனவே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இப்பொழுது புத பகவானும் சென்று அமர இருக்கிறார் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவியாக இதுவரை நல்ல நிலையில் இருந்தவர்கள், பல காரியங்களை நல்ல விதமாக நடத்தி முடித்தவர்கள், 3வது நபரின் தலையீட்டால் ஏதாவது சிறிய பிரச்சனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த 3வது நபர் யார் என்று நீங்கள் அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து குடும்ப ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பது மிக மிக முக்கியமாக இந்த வாரம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய வாரமாகும். கணவராக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவருக்கும் மருத்துவ சிகிச்சைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதையும் நீங்கள் சிந்தித்து செயல்படுத்தி நடத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கன்னி ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி நோயை கொடுக்கக்கூடிய இடத்திலே குறிப்பாக சூரியனுடன் இணைந்திருக்கிறார். நரம்பு சம்பந்தமான நோய் நொடி தொல்லைகளில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக வயதானவர்கள், இவர்களெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய உணவு முறைகளில் சுமார் 40 வயதிற்கு மேலே சென்றவர்களுக்கெல்லாம் நரம்பு சம்பந்தமான நோய்கள் வருகிறது. அந்த நோய்கள் இந்த வாரம் உங்களில் யாருக்காவது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் விரையாதிபதியும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியுடன் இணைந்து இருப்பதால் ஒரு சிலர் ஏதாவது அறுவை சிகிச்சைகள் செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு மருத்துவமனைகளில் தங்கி வைத்தியம் செய்யக்கூடிய நிலையும் உருவாகும் என்பதும் திண்ணமாக தெரிகிறது. குறிப்பாக கடந்த காலத்தில் நோய் நொடிகள், குறிப்பாக நரம்பு சம்பந்தமான நோய்கள் இருந்தால் அது சம்பந்தமாக நீங்கள் உங்களை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு சரியான மருந்துகளையும் எடுத்துக்கொண்டு இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் இந்த வாரம் சிந்திக்க வேண்டும். துலாம் ராசி நேயர்களே, 6ஆம் இடம் என்று சொன்னாலும் கூட உங்களது ராசிக்கு 12ஆம் இடத்திற்கும் உரியவரே ராசிக்கும் அதிபதியாக ராகு பகவானுடன் இணைந்து காணப்படுகிறார், உச்சம் பெற்று இருக்கிறார். குறிப்பாக உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த துலாம் ராசிக்கு என்ன செய்வார் என்று நீங்கள் சற்று சிந்தித்து பார்த்தால் நோய்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவார். காதல் என்ற விஷயம் என்பது சில நேரங்களில் தோல்விகளை கொடுக்கக்கூடிய விஷயம் அல்லவா? அப்படி தோல்விகளை கொடுக்குமேயானால் அதன் மூலமாக மன உளைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு சிலர் இந்த ராசியிலே இந்த வாரம் இருப்பார்கள். எனவே அவர்கள் அந்த விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு நடப்பது நடக்கட்டும் என்று சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆனால் அதை பெரிதாக நினைத்து கொண்டு உணவு எடுக்காமலோ அல்லது வேலைக்கு செல்லாமலோ மற்ற வேலைகளில் ஈடுபாடு காட்டாமலோ இருந்தால் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய நிலையை நீங்களே உருவாக்கி கொள்ளாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, வாகனங்களில் பயணம் செய்கின்ற பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்திலே, அதுவும் காற்று ராசியிலே அமர்ந்திருக்கிறார். மற்றவர்களுடன் போட்டி போட்டுக்கொண்டு நான் தான் இந்த பந்தயத்தில் ஜெயிப்பேன் என்று நினைத்து கொண்டு தேவையில்லாமல் வாகன பயணங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் விபத்துகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உடன் சந்திர பகவானும் இணைந்து இருக்கிறார் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். வாரத்தின் நடுப்பகுதியில் இது உங்களுக்கு சில காயங்களை, உடம்பிலே சிறிய சிறிய சிராய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நிலை காணப்படுகிறது.
எனவே எச்சரிக்கையாக வாகன பயணங்களில் நீங்கள் இருக்க வேண்டும். நண்பர்களை நம்பி ஏமாந்து போய்விடாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்று நினைத்தால் குடும்ப உறுப்பினர்களை இந்த வாரம் நீங்கள் அதிகமாக அனுசரித்து செல்ல வேண்டும் என்ற உண்மையையும் தெரிந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, சென்ற வாரத்தை போல் இந்த வாரமும் உங்களது ராசிக்கு அதிபதி அதே இடத்தில்தான் அமர்ந்திருக்கிறார். அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தைரியஸ்தானத்திலே சனி பகவானும் சூரிய பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சூரிய பகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதியாகும். எனவே பாக்கியாதிபதியின் கருணை இந்த வாரம் தைரியஸ்தானத்திலே ஏற்பட்டு இருக்கின்ற காரணத்தால் துணிச்சலாக பல காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நிலையை உங்களுக்கு உருவாக்கும். ஆண்களாக இருந்தால் கொடுக்கப்பட்ட வேலைகளில் உத்தியோகம் பார்க்கின்ற இடங்களில் சரியான நிலையில் நீங்கள் முடித்து விடுவீர்கள். பெண்களாக இருந்தாலும் அதே வேலையை சரியாக முடித்துவிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனவே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த வாரம் உத்தியோகம் பார்க்கின்ற இடங்களில் உங்களுடைய பெருமைகளை பாராட்டி ஏதாவது ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ அல்லது நல்ல இடமாற்றமோ கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தொழில் செய்பவர்கள் சுமாரான லாபத்தையும் பெறலாம் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, நேரம் அற்புதமாக அமைந்திருக்கிறது. குரு பகவானின் பார்வை ராசிக்கு இருக்கிறது. குரு பகவான் விரையாதிபதி என்ற அந்தஸ்தையும் தைரியஸ்தானாதிபதி என்ற அந்தஸ்தையும் பெறுகிறார். எனவே செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அந்த செலவுகளை எப்படி சமாளிப்பது என்பதில் சிந்தனை செய்யக்கூடிய வாரமாகவும் அதை அற்புதமாக சமாளிக்கக்கூடிய ஒரு நிலையையும் இறைவன் உங்களுக்கு உருவாக்குவார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். 7ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் 6ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். எனவே மனைவியின் உடல்நலத்தில் கவனத்தை செலுத்தக்கூடிய கணவரும் கணவரின் உடல்நலத்தில் கவனத்தை செலுத்தக்கூடிய மனைவியுமாக ஒரு சிலர் இந்த வாரம் இருப்பீர்கள். எது எப்படி இருந்தாலும் வார இறுதியில் உங்களுக்கு ஏதாவது வெளிநாட்டில் இருந்து ஒரு நல்ல செய்தி வருவதற்கு வாய்ப்பு காத்திருக்கிறது. அதன் மூலமாக ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணங்களும் அமையலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, ராசியிலே இப்பொழுது சூரிய பகவான் 7ஆம் இடத்து அதிபதி ராசியிலே இருக்கின்ற காரணத்தால் கணவர் சொல்வதை மனைவி கேட்டும் மனைவி சொல்வதை கணவர் கேட்டும் இரண்டிலும் எது சரி என்று புரிந்து கொண்டு அந்த சரியான பாதையில் செல்லக்கூடிய வாய்ப்பை தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக பெறுவீர்கள். அதே நேரம் அந்த வாய்ப்புகள் எல்லாம் உங்களது குழந்தைகளை சார்ந்து இருக்கலாம் அல்லது நீங்கள் ஏதாவது புதிய வீடுகள் வாங்கக்கூடிய நிலைகளை சார்ந்து இருக்கலாம். ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் ஏதாவது தொழில் துவங்க வேண்டும் என்ற வாய்ப்புகளை பெற்றிருக்கலாம். இவைகளிலெல்லாம் ஒரு நல்ல முடிவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பெருமையும் பாராட்டும் நிச்சயமாக கிடைக்கும். மேலும் உங்களது உடன்பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது சிறிய உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த உதவிகளை பயன்படுத்தி கொண்டு உங்களது வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, 3க்கும் 8க்கும் உரிய சுக்கிர பகவான் ராசியிலே இருக்கிறார். நீர் சம்பந்தமான நோய்கள், குறிப்பாக சுவாச சம்பந்தமான நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வயதானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஏற்படும். சில நேரங்களில் மழையும் வெயிலும் மாறி மாறி அடிக்கின்ற காரணத்தால் வெளியிலே சென்று வருகின்ற நேரத்திலே மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய சளி தொல்லைகளில் ஏதாவது உங்களுக்கும் தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்ளுங்கள். வெளியிடங்களுக்கு செல்லுகின்ற பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் உங்களது குழந்தைகளில் யாராவது வெளியிடங்களுக்கு சென்று வந்தால் அவர்களிடம் இந்த எச்சரிக்கையையும் நீங்கள் கொடுத்து விட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கணவராக இருந்தால் மனைவி மூலமாகவோ மனைவியாக இருந்தால் கணவர் மூலமாகவோ ஏதாவது பொருளாதார உதவிகள் கிடைத்து ஒரு சிலர் புதிய வாகனங்களோ அல்லது வீடுகளோ வாங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த வார இறுதியில் பெறுவீர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வாரத்தில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.